அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அஸ்தாம் அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்துடைய மொழிபெயர்ப்பையும் அதற்கான சிறிய விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆனை அழகிய முறையில் ஓதி பிறகு அதை படித்து அதிலுள்ள பொருளை விளங்கி கருத்தை விளங்கி சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான். ஆனால் இது பயன்படுத்தப்பட்ட முறைகளில் ஓதிக்கொண்டே இருந்த காரணத்தினால அந்த குர்ஆனுடைய அர்த்தங்கள் தெரியாத காரணத்தினால வழிகேடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரியாமல் ஓதி மூடி வைத்து விட்டு போன காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். தொழுகை, இபாதத், ஜக்காத், ஹஜ், உம்ரா செய்யக்கூடிய நம் சகோதரர்கள் கூட அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கிறான் என்ற விளங்காத காரணத்தினால்தான் வணக்க வழிபாடுகள் கூட எப்படி செய்ய வேண்டும் என்று முறைமை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் நாம் ஓதுகிற அந்த அல் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தையாவது அர்த்தத்தை நம்முடைய தாய்மொழியில் படித்து அதை விளங்க வேண்டும். விளங்கும்போது உள்ளத்தின் அடித்தளத்தில் மிகப்பெரிய மாறுதல் நமக்கு வரும். அந்த முயற்சியில் தான் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் 3வது அத்தியாயம் 159வது 60வது வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பண்பை சொல்லுகிறான். என்ன பண்பு அது? ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹ். அல்லாஹுடைய அருள் உன்மீது இருக்கிறது. அந்த காரணத்தினால லின்தலகும், நீ அவர்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்கிறீர். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறார்கள். மென்மையாக நடக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அந்த பண்பு ரசூலுல்லாஹ்வுக்கு உரியது என்று நினைத்து விடுவார்களோ என்பதற்காக அல்லாஹ் ஆரம்பத்திலேயே ஒரு புள்ளியை வைத்து ஆரம்பிக்கிறான். நீ மென்மையாக நடக்கிறதுக்கு காரணம் நீ கிடையாது, நான் உன் மீது ரஹமத்து செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட நல்ல குணமாக இருந்தாலும் நல்ல பண்புகளாக இருந்தாலும் அதெல்லாம் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டதல்ல. இதை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான் என்ற உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைத்து விட்டு, என்னுடைய அருளால் தான் நீர் இப்படி இருக்கிறீர், நான் உன்மீது அருள்கொடை புரியவில்லை என்று சொன்னால் நீ வேறு மாதிரி இருந்திருப்பீர் என்றெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏன் இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல பண்பை பார்த்துட்டு அவர்களை அல்லாஹ்வின் தகுதிக்கு உயர்த்திடக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உயர்த்தி விட்டோம் என்று சொன்னால் ஷிர்க் என்ற மாபாதக செயலில் விழுந்துருவீங்க. அதனால தான் ஒரு சாதாரண பாயிண்ட் சொல்லும்போது கூட ஒரு மனிதன் மற்றொரு மனிதனோடு பழகுகிற முறை ஒரு மென்மையாக இருக்கிற பண்புங்கிறது ஒரு சாதாரண பண்பு தானே. அது எவ்வளோ பேர் இருக்க தானே செய்யுது.
ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிற இந்த பண்பை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு நீ அது மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் உன் மீது அருள்கொடை புரிந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஆயத்தை சொல்லிட்டு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீ மாத்திரம் வந்து கடுகடுப்பானவராக இருந்தால், முரட்டுத்தனம் கொண்டவராக இருந்தால், உள்ளம் வந்து உனக்கு கடுமையாக இருந்தால், உள்ளத்தின் அடித்தளத்தில் கடுமையான உள்ளம் உடையவராக நீ இருந்தாக்கா லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உன்னை சுற்றி அவர்கள் இருக்க மாட்டார்கள், ஓடி இருந்திருப்பார்கள். அப்போ உன்னை சுற்றி அவர்கள் சுற்றி சுற்றி வருவதற்கு காரணம் என்ன? சஹாபாக்கள் அப்படி தானே செஞ்சாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு செகண்டு ஒரு வினாடி கூட அவர்கள் வந்து விட்டு பிரிய மாட்டார்கள். ரசூலுல்லாஹை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக திண்ணையிலேயே தூங்கி கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஆயத்து புதிதாக வந்து விடுமோ, வேறு விஷயத்தை ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இதுதான் பதிவு செய்கிறாங்க. உன்னை அவர்கள் சுற்றி கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? உன்னிடத்தில் கடின சித்தம் உன்னிடத்தில் இல்லை, உள்ளத்தில் வந்து கடினமான உள்ளம் கிடையாது, அதுதான் முரட்டு குணம் உன்னிடத்தில் இல்லை, மென்மையாக அவரிடத்தில் நடந்து கொள்கிறேன். இந்த பண்புகள் எல்லாம் நான் கொடுத்த காரணத்தினால தான் எப்படி இருக்கிறீங்க. அதனால் ஃபாஃபு அன்ஹும், அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ மன்னித்து விடு. வஸ்தகு ஃபிர்லஹும், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடு. ஷாவிருகும், நீ அவர்களிடத்தில் மஷூரா செய்ய வேண்டும். ஃபில் அம்ர், எந்த காரியத்தை நீ செஞ்சாலும் உன் இஷ்டமாக செய்யக்கூடாது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி எவ்வளோ பெரிய தகுதி, எவ்வளோ உயர்ந்த தகுதி. ரஹமத்துல் ஆலமீன் குர்ஆன் இறக்கி கொண்டிருக்கிற அல்லாஹ் வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தகுதியில் இருந்தால் கூட ஒரு சாதாரண அவர்கள் சுற்றி வரக்கூடிய அந்த மக்களோடு நீ உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்க வேண்டும். ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டுமான்னு சொன்னால் அவங்களோட நீ மஷூரா பண்ணணும். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடணும். ஏங்கிட்ட அவங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடணும். இப்படிலாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். இப்போ இதை அசந்த, நீ எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, செய்யும்போது அவங்களையும் கொண்டு வச்சு பேசிட்டு அந்த காரியத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டிங்களா? அப்படி முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை நீ எடுக்கக்கூடாது. அது கூட ஃபதவக்கல் அலல்லாஹ், என்னிடத்து அல்லாஹ்விடத்தில் தான் நீ பொறுப்பு சாட்ட வேண்டும். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் யாரெல்லாம் பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ இது உள்ளே பார்த்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு உள்ள இன்சைடில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும் அந்த தகுதியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்ற விஷயம் நமக்கு விளங்குது. அதுக்கு பிறகு எவ்வளவு தகுதி இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த காரணத்தினால மற்ற மனிதர்களை தாழ்வாகவோ குறைவாகவோ கருதிவிடக்கூடாது என்று விளங்குது. அதற்கு பிறகு அவர்கள் செய்கிற எந்த காரியத்திலும் முரட்டுத்தனமாகவோ அல்லது ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு விளங்குது. ஒருவேளை உனக்கு முன்னால் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தவறு செய்பவர்களாக நீ கண்டால் அவர்களை நீ மன்னித்து விட வேண்டும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று விளங்குகிறது. அதற்கு பிறகு எந்த காரியத்தை செஞ்சாலும் என்கிட்ட வகை வருது என்பதற்காக நீயா தன்னிச்சையாக முடிவு எடுத்துடக்கூடாது. உட்காந்து பேசு முதல்ல அவங்களோட. அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நீ ஒரு கருத்தை சொல்லுவ. இப்படி எல்லாம் சேர்ந்து பேசி முடித்த பிறகு அது இறுதியாக ஒரு முடிவு எடுப்பீங்கள்ல, அந்த முடிவை கூட நீ எடுக்கக்கூடாது, சொந்தமாக எடுக்கக்கூடாது. ஒன்று அல்லாட்ட கையேந்தணும். என்னண்டு, யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்துக்காக முடிவு எடுத்திருக்கிறோம், அது எங்களுக்கு எது நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு தெரியாது, நீ தான் அதற்கு பொறுப்பு என்று அல்லாஹ்வை பொறுப்பு சாட்ட வேண்டும். அப்படி பொறுப்பு சாட்டி விட்டால் அந்த பொறுப்பு சாட்டக்கூடிய மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஒரு மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் வைத்திருக்கிறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த அறிவுரையாக இருந்தாலும் உலக மக்கள் அனைவருக்கும் அறிவுரையாக இந்த ஆயத்தில் நம்மளுக்கு இருக்குது. என்னது, எந்த தகுதி யாருக்கு இருந்தாலும் எந்த தனிநபருக்கு இருந்தாலும் அந்த தகுதி எல்லாம் அவரால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அல்ல, அது அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது. அப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த தகுதியை வைத்துக்கொண்டு அடுத்த மனிதர்கள் அவர் உச்சத்தில் வச்சுலாம் பார்க்கக்கூடாது, உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடாது, அவர் மிகப்பெரிய ஞானி என்றெல்லாம் பேசக்கூடாது, மிகப்பெரிய அறிஞர் அப்படிலாம் பேசக்கூடாது, அவரை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவரெல்லாம் பேசக்கூடாது. ஏன்? அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்து எதற்காக? மற்ற மனிதர்கள் அவர் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அவரை புகழ்ந்து பாடுவதோ அல்லது அவர் உயர்த்து பேசுவதோ அந்த புகழெல்லாம் இவருக்கு கொடுப்பதோ முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டதாக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எதுக்காக அதிகமாக நம்ம இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழை நீங்கள் அதிகமாகலாம் பாட்டு பாடாதீங்க, அதை மக்கள் மத்தியில் பரப்பாதீங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்காதீங்கன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறோம்? எல்லா நேரங்களில் ஏன் சொல்கிறோம்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹ்வை புகழ்வதற்கு எந்த அனுமதியும் அல்லாஹ் குர்ஆனில் எந்த ஒரு ஆயத்திலும் கொடுக்கல. புகழக்கூடாது என்று சொல்கிறார். மாறாக அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளோ இடங்களில் குர்ஆனில் வருது ரசூலுல்லாஹ் பற்றி வரும்போதெல்லாம்
இன்னல்லாஹ மலாயக்கத்துக்கு சல்லூன் அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமன் சொல்கிறான். அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அவருக்காக அருளை வேண்டுகிறார்கள், நீங்களும் அவர்களுக்காக அருளைத்தான் வேண்ட வேண்டுமே தவிர அவரை உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய புகழை பாடுவதன் மூலமாகவோ அவரை பற்றி பெருசாக சொல்வதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் யாருக்கும் ஏற்பட போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் நான் தானே அவர் கொடுத்துருக்கிறேன், அப்போ என்னைத்தான் நீ புகழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்கள். அதனால தான் ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஆரம்பிக்கிறோம். சூரத் முதல்ல இல்லையா, எதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு ஏன் ஓதுறோம் ஏன் படிக்கிறோம்னு சொன்னாக்கா எந்த புகழாக இருந்தாலும் அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அதில் ஒரு கொஞ்சம் சில பேர்களுக்கு அல்ல நபிமார்களை கொடுத்துட்டு எங்கெல்லாம் மக்கள் வழிகட்டு போய் விடுவார்களோ என்ற ஒரு காரணத்துக்காக அங்கங்கே அல்ல தட்டி வைத்து கொண்டு தான் இருக்கா நபிமார்களை பூராவே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க, எந்த ஒரு அற்புதத்தை பண்ணாலும் சரிதான், உடனே பீதினி ரப்பிஹி பீதினிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ எந்த ஒரு சிறப்பு தகுதிகள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த சிறப்பு தகுதிகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்பதை விளங்கி அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த விஷயத்தை தான் நபிமார்கள் சொன்னார்கள் என்பதை விளங்க வேண்டும். அப்போ புகழுக்குரியவன் அல்லாஹ் தான், யாரையுமே புகழக்கூடாது. அப்படியே புகழுவதாக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அது வந்து அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உயர்த்தி அல்லாஹை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தூதர்கிட்ட கேட்டு அல்லாஹ்கிட்ட வந்து பெற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தூதர்கிட்ட கேட்டு பெறுவதற்கான எந்த விதமான ஒரு அனுமதியும் யாருக்கும் இல்லை என்பது தான் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குகிற பாடம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு இடத்துல எத்தனையோ ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் கூட என்னை புகழுங்கள்னு சொல்லலை, மாறாக அதற்கு மாற்றமாக நடந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கும் போது உள்ள அங்கே என்ட்ராகி வரும்பொழுது எல்லாம் ஏந்திரிப்பாங்க, உட்காருங்கம்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏந்திரிக்காதீங்க அம்மா தலை போடுவாங்க. ஏன் நீ ஏந்திரிச்சுனாக்கா நான் வரத்துக்காண்டி மதிப்பு கொடுக்குறேன், மதிப்பு அது கூட கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தட்டி வச்சுருந்தாங்க. அது மாதிரி வஃபாத்து காலத்தில் கூட எப்படி பழைய நபிமார்கள் எல்லாம் அவர்கள் புகழ்ந்து அவர்களுக்காக விழா கொண்டாடினார்களோ அது மாதிரி எனக்கு கொண்டாடிடாதீங்க, என்னை புகழ்வதாக இருந்தால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களே தவிர புகழை சொல்லி எங்கேயுமே ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆகையினால இவைகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூத கிறிஸ்தவர்கள் உள்ள பூந்து எழுதப்பட்ட பாடல்களை தான் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் திருப்பி நம்ம சொல்லிக்கிறோம், வலியுறுத்தி சொல்லிக்கிறோம். ஏன்னு சொன்னாக்கா புகழ்வதற்கு புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வை மாத்திரம் தான் புகழ வேண்டும். சும்மா சாதாரண நல்ல மனுஷன் கூட சொல்கிறது கூட இல்லை. அதெல்லாம் கொடுத்தது, எனக்கு ஒரு தகுதி நல்லதாக இருக்குன்னு அல்லாஹ் கொடுத்தது, உங்களுக்கு ஒரு தகுதி நல்லதாக இருக்குன்னு அல்லாஹ் கொடுத்தது தான். அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டுமே தவிர தனி மனிதனை புகழ்தல் தனி மனிதனுக்காக வணங்குதல் இவைகளெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படி தான் வைத்திருக்காங்க. எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட இப்படி ருக்கு செய்வான். அவன் வாசல்லே ஒரு ஆளை போட்டுருப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிவிட்டு ஆள் வந்து குனிகிறது, அவனுக்கு சலாம் அடிக்கிறது, சலிட்டு போடுறது, இதெல்லாம் வந்து யாரும் நம்ம கலாச்சாரம் இல்லை. ஒரு சாதாரணமாக ஏந்திச்சு நிற்கிற கலாச்சாரத்தை கூட ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் விளங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா புகழும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தியின் காரணமாக அவர்கள் இப்படி இருந்தார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட எல்லா சிறப்பு தகுதிகளும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அதன் காரணத்தினால அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் பல குர்ஆன் வசனங்களை நம்ம படிப்பதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை. ஆக இப்படி தான் இந்த குர்ஆனை படிக்க சொல்கிறோம். நம்ம இப்போ பாருங்க, ஒரே ஒரு வசனத்தில் இவ்வளோ விஷயங்கள் உள்ள தோண்டி எடுத்தோம்னா கிடைக்கிது நம்மளுக்கு. இதை நம்ம ஓதி விட்டு மூடி வச்சுட்டு கல்லில் ஒத்திக்கிட்டு மேலத்துக்கு மாட்டிக்கிட்டு அது ஒரு அமலாக செஞ்சால் என்னத்தை புரிய போகுது? நன்மை மாத்திரம்தான் சேரும், ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை மாத்திரம் சேருமே தவிர அதன் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு என்ன நாடினானோ அது இல்லாமல் போய்விடும். அதுதான் இன்றைக்கு உண்மையான விஷயம். நம்மளை விட அதிகமாக அவங்க தான் குர்ஆன்லாம் ஓதுறாங்க. காலையில் எஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுஸு மதிப்பு தான் போகிறாங்க. ஆனாலும் அவர்கள் அதை சரியாக விளங்கலை, அவருடைய ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கலை, அர்த்தத்தை தெளிவாக விளங்கலை. அதனால தான் அவங்க எப்படி இருக்காங்களே தவிர மற்றபடி இந்த குர்ஆன் மக்களிடத்தில் சென்று விட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் வழிகேட்டை வந்து முழுமையாக ஒழிக்க வேண்டுமென்றால் ஒரே தேர்வு அல் குர்ஆன் அவருடைய தாய்மொழியில் ஒவ்வொரு தனிநபருடைய கையிலையும் இது போக வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தாவது அவர்கள் படிக்க வேண்டும், படித்து விளங்க வேண்டும், சிரித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனை ஓதி படித்து விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.